ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏகே என்டர்டெயின்மெண்ட் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட திரைவிமர்சனம் தான் நம்ம பார்க்க போகிறோம். லேட் ரிவ்யூ தான். டிக்கெட் கிடைக்கல. ஸோ இப்போ தான் டிக்கெட் கிடச்சி ஒரு வழியாக படத்தை பார்த்தாச்சு. சரி, படத்தோட ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். படத்தோட கதை அப்படி என்னென்னா, கதை வந்து இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கும் யங்ஸ்டர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதையாக நான் நினைக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து லவ் பண்ணுறாங்க, நாளைக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, 3ஆவது நாளே வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுறாங்க. இன்றைக்கி கோர்ட்டில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமான லவ் மேரேஜே வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி ஓகே கிட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்களுடைய மனநிலைமை இப்போ அப்படி தான் இருக்குது. டைவர்ஸ்க்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. லவ் மேரேஜே பண்ணியிருக்காங்க, பட் அவங்க தான் முதல்ல பார்த்திங்கன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கதையை தான் இப்போ மெயினாக வந்து நம்ம விடாமுயற்சியில் எடுத்திருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்லை காதலன் காதலியாக இருக்கட்டும், கல்யாணம் பண்ணாலும் காதலித்தாலும் சில நாட்களில் வந்து அவங்களுடைய இந்த வாழ்க்கையை வந்து கசந்து போகிற அந்த சூழ்நிலையில் வந்து அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. கிளைமேக்ஸாக காட்சியாக சொல்கிறது என்னென்னா, அதை மட்டும் சொல்லிடுறேன். கதையோட கிளைமேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு வேறுபாடு வந்தாலும், இல்லை ஒரு காதலன் காதலிக்குள்ளே வேறுபாடு வந்தாலும் கூட, யாராவது ஒரு சைடு தன்னுடைய காதல் வந்து அவங்கள விட்டு கொடுக்காம டைவர்ஸ் வாங்க வேணும்னு சொல்கிற ஒரு மனைவியாக இருந்தால் கூட, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது, அவங்களுக்கு ஒரு துயரம்னு வரும்போது நம்ம நின்னாலோ, அதே மாதிரி ஒரு மனைவி கணவன் வந்து கணவனுக்கு கஷ்டம்னு வரும்போதோ, இல்லை அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போதோ நம்ம வந்து துணைக்கு நின்னால் அவங்க நம்முடைய காதலை புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ கடைசியில் வர அந்த ஒரு வார்த்தை, இவ்வளோ தூரம் ஆகியும் வந்து ஏன் எனக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் போராடிங்கும்போது ஸ்டில் ஐ லவ் யூ, நான் இன்னும் லவ் பண்ணுறவன அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து அஜித் சார் வந்து அந்த டைலாக் சொல்லுவார். ஸோ இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவி காதலன் காதலி எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு குடும்ப படமாக அதை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்குறது ரொம்ப முக்கியம். ஒரு தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் காதலியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்முடைய எஃபர்ட் போட்டு அவங்களுக்காக நம்ம அந்த பிரச்சனையை வந்து அவங்களுக்காக நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டு லைஃப் லாங் நம்ம வந்து இந்த டைவர்ஸ்ன்ற பிரச்சனை இல்லாமல் வாழலாம் அப்படின்றத இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான கதை. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நானும் சில திரைவிமர்சனம்லாம் பார்த்தேன், பட் யாருமே வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணலை. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ்க்காக நின்றுட்டுருக்காங்க. ஸோ நீங்களாம் போயிட்டு இந்த படத்தை பாருங்கள். யாராவது ஒருத்தர் ஒரு மனைவி மேலேயோ இல்லை கணவன் மேலேயோ இருக்கிற அந்த அன்பு, ஒருத்தருக்கு மட்டும்தான் அன்பு இல்லாமல் இருக்கும். ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காமல் போகிற அந்த சூழ்நிலையில் கூட நாம் அவங்க மேலே உண்மையிலேயே வந்து அன்போடு இருக்கிறோம் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சோன்னா அவங்க நம்ம லைஃப் லாங் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வாழலாம் அப்படின்றத அதை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப 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 என்ன கேட்டால் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு கதை இன்றைய காலகட்டத்தில். ஆனால் திருமணம் ஆகாத இளைஞர்கள், திருமணம் ஆனவங்க இந்த கருத்தை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. லவர்ஸும் அந்த கருத்தை ஏற்றுப்பாங்க. யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க வந்து அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் அடி உத குத்து டயலாக்கு, பஞ்ச் டயலாக், அப்புறம் காமெடி, இது மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ லைஃப் ஒரு காமன் மேன் லைஃப்பை தான் அதில் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் கதை. இன்றைய காலகட்டத்தில் ஒரு கணவன் மனைவி, காதலன் காதலி, ஒரு குடும்பம் ஒற்றுமையாக வாழணும், எந்த சூழ்நிலையும் டைவர்ஸ்க்கு போகக்கூடாது அப்படின்றத வந்து மிகச்சிறப்பாக இந்த படத்தோட கதை மூலமாக வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த கதையை தேர்ந்தெடுத்ததுக்காகவே உண்மையிலே வந்து நம்ம ஏகே அஜித் சாரை வந்து எப்படி என்ன வேணாலும் நம்ம பாராட்டலாம். எதுக்காகனா இப்போ நேர்கொண்ட பார்வையில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் சுதந்திரம்ன்றது என்ன, பெண்களுடைய சுதந்திரம் என்ன அப்படின்றத வந்து விலாவரியாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் பெண்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்குது, ஒருத்தங்களை பார்த்து சிரிக்கக்கூடாது, ஒருத்தங்களை இப்போ தொடக்கூடாது, அதெல்லாம் ஒரு ஹிண்ட் ஆகிடும், அந்த மாதிரி இருக்கிற பெண்களெல்லாம் வந்து தவறான பெண்கள் இப்படின்னு சொல்லி பெண்களுக்காகவே பெண்களுக்கான ஒரு சுதந்திரத்துக்காகவே நேர்கொண்ட பார்வையில் வந்து நடிச்சிருப்பார். அதே போல் இதில் வந்து இந்த டைவர்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்கள, பொண்டாட்டி பிடிக்கல, புருஷன் பிடிக்கல,
இன்றைக்கி காதலனாக தான் இருப்பான், நாளைக்கு இன்னொரு ஒரு காதலியை பார்த்துட்டு இருப்பான். இன்றைக்கி ஒருத்தனை காதலிப்பாங்க, மறுநாள் பார்த்திங்கன்னா இன்னொருத்தனை காதலிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இவங்கள மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொருத்தருடைய மனசாட்சிக்கும் தெரியும். அப்படிப்பட்ட மக்களை நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ டைவர்ஸ் குறையும், காதலன் காதலி பிரிய மாட்டாங்க, கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழ்வாங்க. இந்த படத்து மூலிமா ஒரு ரிவ்யூ கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார், என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, நான் இப்போ இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமா போயிட்டு என் மனைவியை வந்து நான் போயிட்டு பார்க்க போகிறேன், அவர்கிட்ட பேச போகிறேன், மீண்டும் நான் என்னுடைய மனைவி கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார். உண்மையிலேயே அதுதான் இந்த படத்தோடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் புரியும். ஸோ இதுதான் கதை. இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு கதை. எந்த வயது வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த படம். கொஞ்சம் பொறுமை வேணும், இந்த படத்தை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். எதுக்காக சொல்ல வரேன்னா, இதே மலையாள சினிமாலாம் நம்ம எடுத்துக்கிறோம். மலையாள சினிமாலாம் பார்த்திங்கன்னா யதார்த்தமான நடிப்பாக இருக்கும். ஹீரோயிசம் இருக்காது, மாஸ் ஓப்பனிங் இருக்காது, மாஸ் ஃபைட் சீன் இருக்காது, மாஸான டயலாக்ஸ் இருக்காது, பஞ்சு டயலாக்ஸ் இருக்காது, யதார்த்தமான கதை அம்சமாக இருக்கும். அந்த படத்தை நம்ம தமிழக மக்கள் வந்து அப்படி எடுத்து கொண்டாடுவாங்க. வாவ், யதார்த்தமான நடிப்பு. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, இந்த த்ரிஷ்யம் மோகன்லால் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் கேரளாவில். பாபநாசம் சொல்லி கமல் சார் நடிச்சிருப்பார். அவரும் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் தான். நம்ம பார்த்துருப்போம், பாபநாசம் படம் பார்த்துருப்போம். அதில் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து அடி வாங்குவார். அடி வாங்குவாங்க. எதுக்காகனா தன்னுடைய ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த படத்தை பார்த்திங்கன்னா, அந்த படத்தில் ஹீரோ அவ்வளோ பெரிய மெகா ஸ்டாரெல்லாம் வந்து அடி வாங்கி தன்னுடைய ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக போராடுவாங்க. அந்த படத்தை நம்ம சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பயங்கரமாக எடுத்து கொண்டாடுறோம். ஆனால் முகம் தெரியாத, யாருன்னே தெரியாத ஒரு நாடு, அந்த நாட்டில் அவங்க பேசுகிற மொழி கூட நமக்கு புரியாது, யார் ஹெல்ப்புக்கும் நமக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு மனைவி தொலைஞ்சிட்டாங்கன்னா, ஒரு கணவன் மனைவியை கண்டுபிடிக்கிறது தானே இருப்பாரே தவிர, என்னுடைய மனைவி எப்படி நான் கண்டுபிடிக்கணும், என் மனைவி எங்கே அப்படின்ற எண்ணம் தான் தோணுமே தவிர, யாராவது ஒருத்தனை அடித்து ஸ்டார்டிங்லேயே நான் பெரிய ஹீரோ, நான் அடித்து துவம்சம் பண்ணி எல்லோரும் காலி பண்ணிட்டேன்னா, அப்புறம் அவங்க ஒய்ஃபு எங்கே இருக்கான்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை அவங்க மிஸ்ஸஸை கொன்னுட்டா என்ன ஆகும்? ஸோ இப்படி கேரளா படங்களெல்லாம் பார்த்து யதார்த்தமான நடிப்பு, யதார்த்தமான திரைக்கதை, எந்த விதமான மாஸ் எலிமெண்ட்ஸும் இல்லாமல் இருக்கிற படங்களை பார்த்து தமிழக மக்கள் வந்து அப்படி வந்து கொண்டாடுறோம், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி எந்த விதமான ஒரு மாஸ் சீனும் இல்லாமல் யதார்த்தமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு வெளிநாட்டில் மொழி தெரியாத ஒரு நாட்டில், ஹெல்ப்புக்கு யாருமே இல்லாத ஒரு நாட்டில் ஒரு மனைவியை வந்து நம்ம தொலைச்சிட்டோம்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அடிக்க தான் செய்வாங்க, எல்லா அடியும் தாங்கி தான் ஆகணும். தமக்குன்னு ஒரு இன்ஸ் கிடைக்கும் இல்லையா எல்லாத்துக்கும். ஒரு புழுவுக்கு கூட ஒரு கொஞ்ச நேரம் தான் பொறுக்கும், அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஒரு புழு கூட நம்மளை சீரும். அப்படின்ற பட்சம்தான் இந்த படத்துலேயும் அவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் தன்னுடைய நேரம் வரும்பொழுது அதை தூக்கி அடித்து சாப்பிட்றாரு இல்லையா அஜித் சார். ஸோ அதுதான் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ மலையாள படத்தை கொண்டாடுற ஒவ்வொரு மக்களும், பார்க்குற எல்லா மக்களும், யதார்த்தத்தை விரும்புகிற எல்லா மக்களும் பார்க்க வேண்டிய படம். சில ரிவ்யூ சொன்னாங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அஜித் ரொம்ப அடி வாங்குறாரு, நாங்கள் மலையாளத்தில் அடி வாங்கினா ஹீரோயத்தெல்லாம் விட்டுட்டு கதைக்காக அடி வாங்குறாரு, ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல வகையாக வந்து நம்ம அந்த படங்களை கொண்டாடுறோம். அதே தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டால் வந்து அஜித் மாஸ் ஹீரோ தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுக்காக இப்போ நம்ம சாட்டை திருமுருகன் சொல்லியிருந்தார், எனக்கு பில்லா மாதிரி ஒரு படம் வேணும், மங்காத்தா மாதிரி ஒரு படம் வேணும்னா நீங்கள் தாராளமாக மங்காத்தா போய் பார்த்துக்கோங்க, பில்லா போய் பார்த்துக்கோங்க, துணிவு மாதிரி ஒரு படம்னா துணிவு போய் பார்த்துக்கோங்க. அவர் வித்தியாசம் காட்டணும், இன்றைய காலகட்டத்தில் ஒரு மெசேஜ் சொல்லணும், ஒரு விசுவாசத்தில் எப்படி ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா நேர்கொண்டை பார்வையில் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பார். துணிவில் அதுலேயும் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பார். அது மாதிரி தான் இன்றைய காலகட்டத்தில் இந்த கதை மூலமாக சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, விட்டு கொடுக்காதீங்க, நான் ஒன்றா டைவர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு உடனடியாக பிரிஞ்சிடாதீங்க, நேரம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நம்முடைய அன்பை அவங்களுக்கு உணர்த்தினா, நாம் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்குன்றதை உணர்த்தினா நிச்சயமாக வந்து நமக்குள்ளே
ஒரு கணவன் மனைவி காதலன் காதலி ஒற்றுமையாக வாழ்வாங்கன்றதை எடுத்து சொல்லியிருக்கிற அந்த படம் நிச்சயமாக ஒரு மலையாள தரத்தில் இயற்கையாக எந்த ஹீரோஸும் இல்லாமல் அருமையாக எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு திரைப்படம் தான் விடாமுயற்சி. சரி, இது வந்து கதையை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விதத்தை பற்றி நம்ம சொல்லிட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா கதையிலே இன்னொரு விஷயம் இருக்குது. பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இருக்கட்டுமே, எத்தனையோ தமிழ் படங்கள் ரீமேக் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ படங்கள் டப் பண்ணி வந்திருக்காங்க. எவ்வளோ கதைகளை வந்து தெலுங்குலேருந்தும் மலையாளத்துலேருந்தும் ஹிந்தியிலேருந்தெல்லாம் எடுத்திருக்காங்க. பட் அதெல்லாம் நம்ம கொண்டாடுற நாம் பிரேக் டவுன்னு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த ஒரு படத்தோடைய ஒரு நாட்டு எடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இது இங்கிலீஷ் படத்துலேருந்து காப்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற படத்துக்கெல்லாம் ஏன் நீங்கள் காப்பின்னு சொல்லலைன்னு எனக்கு புரியலை. படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். ஒரு படத்தை ஒரு ஆங்கில படத்திலேருந்து ஒரு நாட்டை எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு பொழுது அது ஒரு படத்துக்கு ஒரு மைனஸான்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது வந்து வன்மத்தால் சில பேர் வந்து இது மாதிரி ரிவ்யூ கொடுக்குறதா நான் நினைக்கிறேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா இட்இஸ் பிரசாந்த் அவராக இருக்கட்டும், அதே போல் வந்து மாயம் ஸ்டூடியோவாக இருக்கட்டும், இல்லை இந்த வலைபேச்சு அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஏன் வந்து ஒரு முக்கியமான கருத்தை சொல்ல மறந்தாங்க. நான் சொன்ன அந்த கதைக்கரு விவாகரத்தை நோக்கி போயின்னு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் உண்மையாக இருக்கிறோன்றத நம்முடைய மனைவிக்கோ இல்லை கணவனுக்கோ புரிய வச்சா நிச்சயமாக அவங்க வந்து சேர்ந்து வாழ்வாங்கன்ற ஒரு சோஷியல் மெசேஜ் இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி தேவையான ஒரு மெசேஜை வந்து இந்த படத்து மூலமாக சொல்லியிருக்காங்க. பட் வந்து படம் பொறுமையாக போகுது, அவர் அடி வாங்குறாரு, பூமர் அங்கிள்ன்றாங்க, மாஸ் எலிமெண்ட்ஸ் இல்லை, பஞ்ச் டைலாக் இல்லை, மாஸ் ஓப்பனிங் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்குபடியாக இல்லை. இவங்கெல்லாம் ஏன் இந்த வன்மத்தை காக்குறாங்கன்னு புரியல. நீங்கள் போங்க, ஃபேமிலியோடு போய் பாருங்கள். எந்த விதமான ஒரு ஆபாசமான காட்சிகளோ இல்லை தவறான வார்த்தைகளோ எதுவுமே இல்லைங்க. அருமையான ஒரு குடும்ப படம், அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். பேஷண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருங்க, படத்துக்குள்ளே நீங்களே ட்ராவல் ஆகிடுவீங்க. ஏன்னா அங்கே அஜித் சாரை பார்க்கும்போது அது அஜித் சார் மாதிரி தெரியாது. ஒரு சாமானிய மனிதன், நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை, நாம் ஒரு நம்ம மனைவியோட ஒரு முகம் தெரியாத ஒரு ஊருக்குள்ளே, மொழி தெரியாத ஒரு நாட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோன்னா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? நாம் எந்த மாதிரி நமக்கு பய உணர்வு தான் அதிகமாக இருக்குமே தவிர அந்த நேரத்தில் ஃபைட் பண்ணணும், பின்னி பெடல் எடுக்கணும் அப்படின்ற அந்த எந்த விஷயமும் தோணாது. ஒரு காமன் மேனாக பார்த்தா இந்த படம் நிச்சயமாக 100க்கு 100 சிறந்த கதை கொண்ட படம். இந்த விடாமுயற்சி இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் பார்க்க வேண்டிய படம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா படத்தோட திரைக்கதை கரெக்டாக தாங்க சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா படம் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மலையாள பட அளவில் மெதுவாக கதையை புரிய வைக்கணும். எந்தெந்த காட்சி மக்கள் மனதில் நிற்கணும், முன்னாடி இருக்கிற காட்சியை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் அதோட லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரும்போது அதை நம்ம ஏற்றுக்க முடியும். நான் ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் சரியாக பார்க்கல, கிளைமேக்ஸு ஃபைட் சீனு மாசாக இருந்தது, அது மட்டும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்? ஸோ பேஷண்ட்டாக பார்க்குற அனைவருக்குமே இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய திரைக்கதையாக இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. இன்ட்ரோல் பேக் சூப்பராக இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா அர்ஜுன், ரெஜினா இவங்க 2 பேரை பற்றி சொல்லியே ஆகணும். அஜித் சாருக்கு அப்புறமா நின்று அந்த படத்தில் வந்து அருமையாக நடிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரி நடிப்பை வந்து காட்டியிருக்காங்க. அது உண்மையிலேயே வந்து ஆரவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இதை இந்த நேரத்தில் வந்து ஆர்டிஸ்ட்டை நம்ம பாராட்டி ஆகணும். அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபி ஹாலிவுட்டையே மிஞ்சிய ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கடுத்து பிஜிஎம் அனிருத் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அதென்னும் தெரியல, அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி படமாக இருந்தாலும் சரி, இல்லை தலை அஜித் படமாக இருந்தாலும் சரி, பிஜிஎம்மு பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் வந்து அவர் வேறு லெவலில் கையாளுறாரு. அதுக்கு உண்மையிலேயே வந்து நம்ம அந்த டீமுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை சொல்லிடணும். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த படத்தில் அஜித் வந்து ஹீரோ சங்காட்டில் சின்ன பையன் அடித்தா கூட அடி வாங்கிக்கிறாரு, திருப்பி அடிக்கிறது இல்லைன்றதை நிறைய பேர் மென்ஷன் பண்ணுறாங்க, எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே தான் விவேகம்ன்ற ஒரு படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வந்து அஜித் சாரை வந்து ஷூட் பண்ணுவாங்க. அந்த டேம்லேருந்து ரிவர்ஸில் அவர் வந்து டைவ் பண்ணி எல்லாரையுமே வந்து சுட்டு தள்ளுவார். அந்த காட்சி அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஏன்பா
ஒரு சாதாரண மனுஷன் எல்லாம் துப்பாக்கி வச்சு சுட்டுருப்பாங்களாம். இவர் மேலே ஒரு குண்டு கூட படாதாம். ஆனால் இவர் மட்டும் கரெக்டாக குறி வச்சு எல்லாரையும் வந்து சுடுவாராம். இப்படியாங்க அந்த படத்தை அந்த சீனை பார்க்கும்போதே படம் மொக்க அப்படின்றத நாங்கள் அப்பயே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மாஸா யாருமே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு மாஸ் சீனோட ஃபைட் பண்ணி ஒரு சீன் காட்சி எடுத்தாலும் இது நம்புற மாதிரியாங்க இருக்குது. இப்படியா இந்த காட்சி வந்து அத்தனை பேர் சுடுறாங்க, இவர் மேலே படுறதில்ல. ஹெலிகாப்டர் வேறு எக்ஸ்ட்ரா வந்து சுடுது, அதுவும் இவர் மேலே படுறதில்ல. என்னங்க இது அப்படின்றாங்க. அதுவே ஒரு காமன் மேன் காட்சியாக அடித்தா அடி வாங்கிக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு ஹீரோ மாட்டிகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அடி வாங்கிக்கிட்டு பின்னாடி தன்னுடைய மனைவியை தேடி கண்டுபிடிக்கிற அந்த இதில் இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா உல்ட்டாவா மாற்றி சொல்கிறாங்க. அது எப்படி அஜித் சார் வந்து ஃபைட் இல்லை, கெஞ்சுறாரு, அழறாரு, ரொம்ப பொறுமையாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. மாசா வச்சா ஒரு மனுஷனால் எப்படி வந்து இப்படியெல்லாம் பண்ண முடியும்? ஒரு காமன் மேனாக பாருங்கள், 100 பேர் அடிக்கிறதா, 10 பேர் சுட்டாலும் இவன் மேலே குண்டு படாதா, இவர் டைவ் அடிச்சு அத்தனை பேரும் சுடுவாரா? அப்புறம் மேலேருந்து அந்த பைக்கு வந்து கீழே பெரிய பெரிய பில்டிங்லேருந்து பில்டிங் டு பில்டிங் ஜம்ப் பண்ணுறது, பைக்கில் வந்து ரைட் பண்ணுறது, இதெல்லாம் காமிச்சாங்கன்னா இதெல்லாம் நம்புற மாதிரிங்களாங்க இருக்குது. இதெல்லாம் படத்தை வந்து நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லுவாங்க. இயற்கையாக கதைக்கு தேவையான இயல்பான நடிப்பை கொடுத்து ஒரு காமன் மேன் ஸ்டோரியை கொடுத்தா ஏன் அடி வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் சொல்கிறாங்க. இந்த ரெண்டுத்தையும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. விவேகம் படத்தில் ஓவர் மாஸாக அந்த டைவ் அடித்து அந்த சீன் பண்ணும்போதும் இது வந்து நம்புற மாதிரியே இல்லைன்றாங்க. சரி, ஒரு காமன் மேனாக ஒரு மனுஷனால் என்ன முடியுமோ அதை பண்ணலாம்னு நினச்சா இவர் எப்படி அடி வாங்கலாம், எப்படி திட்டு வாங்கலாம், சின்ன பசங்கள்லாம் எப்படி இவர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு இதையும் சொல்கிறாங்க. இதில் எதை வந்து நம்ம எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே எடுத்துக்க வேணாம். ஏன்னா இது வன்மம். அஜித் சாரோட படம் வந்து வெற்றி அடையக்கூடாது, நிறைய கலெக்ஷன் வரக்கூடாதுன்னு வன்மத்தால் தான் இந்த ரிவ்யூ பண்ணுறாங்க. ஏன்னா மற்ற படங்கள்லாம் கூட எடுத்துவாங்க, துணிவு, விவேகம், வலிமை இதெல்லாம் எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி ஏங்க இருக்குது அப்படின்வாங்க. சரி, நம்புற மாதிரி படம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஐயோ இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுங்க. அது எப்படிங்க இப்படியெல்லாம் அது அடி பின்னி எடுத்துருக்கணுங்க, நிறைய மாஸ் சீன்ஸ் வச்சுருக்கணுங்க, ஸ்டார்டிங்லேருந்தே ஃபைட்டு பின்னி பேரில் எடுத்துருக்கணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரசிகர்களாடி உங்கள் கையிலே கொடுத்துட்றேன். அதை தாண்டி முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் அனைவரும் கொண்டாடுற ஒரு படமாக வந்து இன்றைக்கி விடாமுயற்சி மாறி இருக்குது. குடும்பமாக தேட்டரில் போயிட்டு விடாமுயற்சி படத்தை பார்த்துட்ருக்காங்க. ஒரு அன்ஃபெஸ்டிவல் டே, ஒரு வியாழக்கிழமை ஆரம்பித்து வெள்ளி, சனி, ஞாயிறு குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு வெற்றியாக வந்து இந்த படம் மாறி இருக்குது. அந்தளவுக்கு வந்து அருமையான ஒரு படத்தை வந்து மேகை திருமேனி கொடுத்துருக்காரு, அஜித் சாரும் கொடுத்துருக்காரு. அதனால் அதுக்கடுத்து நிறைய ட்விஸ்ட்டு நிறையா இருக்குது. யாராக இருக்கும், அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்ற பல ட்விஸ்ட்டுகளை வந்து இந்த படத்தில் மேகை திருமேனி வச்சுருக்காரு. ஸோ அதெல்லாமே வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எந்த விதத்துலேயும் வந்து படம் வந்து போர் அடிக்காத அளவுக்கு கொண்டு போகிறாங்க. சில ரிவ்யூஸ் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக இருக்குது. சில பேர் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது சார், செகண்ட் ஹாஃப் வந்து பின்னியிருக்காங்கன்றாங்க. சில பேர் ஃபஸ்ட் ஹாஃப் அவ்வளோ நீட்டாக எக்ஸலண்ட்டாக திரைக்கதை அமைச்சிருக்காங்க, செகண்ட் ஹாஃப்லேயே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்றாங்க. இதில் யார் சொல்கிறது உண்மை? உங்கள் கையிலே விட்டுறேன், நீங்கள் போய் படம் பாருங்கள். மற்றவங்க சொன்ன ரிவ்யூ எல்லாம் கரெக்டாக இல்லை நான் சொன்ன ரிவ்யூ கரெக்டான்றதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அந்தளவுக்கு இது ஒரு பெரிய ரிவ்யூ, யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் தவறான ஒரு விமர்சனங்களை தரும்பொழுது அதுக்கும் சேர்த்து நம்ம பதில் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ரிவ்யூ வந்து இவ்வளோ பெருசாக பண்ணுறோம். ஸோ ஃபேமிலியாக போயிட்டு பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் குடும்பமாக பாருங்கள். கண்டிப்பாக இன்னும் சொல்லப்போனால் இது பிப்ரவரி 14 வந்திருக்கலாம். ஏன்னா லவர்ஸ் டே அன்றைக்கி ஒரு தன்னை திடீர்னு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிற ஒரு மனைவியை கடைசி நேரத்தில் தன்னுடைய காதலை ப்ரூவ் பண்ணி மறுபடியும் ஒன்று சேர்றாரு இல்லையா? ஸோ மிகப்பெரிய ஆழமான ஒரு காதலை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இதை காதலர் தினத்தை அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் காதலர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த விடாமுயற்சி திரைப்படம் ரசிகர்கள் மட்டும் இல்லை, தமிழக மக்கள் இல்லை, எல்லாருக்குமே வந்து தீபாவளி, பொங்கல், நியூ இயர், கிறிஸ்மஸ் இப்படின்னு சொல்லி எல்லா விதமான பண்டிகையும் சேர்த்து இந்த விடாமுயற்சி படத்தின் மூலமாக எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. டிக்கெட்டும் மேக்ஸிமம் எல்லா தியேட்டர்லையுமே வந்து 95% வந்து ஃபில் ஆகிட்டு தான் இருக்குது. அந்தளவுக்கு அருமையாக குடும்பங்கள் வந்து இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ விடாமுயற்சி திரைப்படம்
காதலன், காதலி, கணவன், மனைவி, குடும்பம், குழந்தை குட்டியோட பார்க்க வேண்டிய மிக ஜனரஞ்சகமான ஒரு படம். இன்றைய காலகட்டத்தில் இன்றைய மக்கள் இப்போ வாழ்க்கை முறைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கதையை தேவை. இது வந்து இந்த டைமில் சொல்லியே ஆகணும். விட்டு கொடுக்காதீங்க, டைவர்ஸ் வாங்காதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, காதலை வெளிப்படுத்துங்க, ஒரு நாள் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்கிற அந்த கதைக்கு ஒரு உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். அதுதான் சொல்ல முடியும். இந்த படத்துக்கு நம்ம சேனல் வாயிலாக வந்து ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு தாராளமாக 4.75 கொடுப்பேன். கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு படம். முக்கியமானது வந்துட்டேன், மேக்கிங் உலக தரத்தை தாண்டி மிக பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு கார் ஃபைட் ஒன்று பின்னி பெடல் எடுத்துருக்காங்க, எல்லாமே இருக்குங்க. நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களும் இருக்குது. அருமையான கருத்துள்ள ஒரு படமாக விடாமுயற்சி திரைப்படம் வந்திருக்கு. எல்லோரும் போயிட்டு தியேட்டரில் பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு கெட்ட நியூஸ் கூட கிடச்சிது. ஓடிடியில் மாதிரி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த டவுன்லோட் பண்ணி பார்க்குறது, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு அந்த மாதிரிலாம் வந்து சில வெளிநாட்டிலேருந்து படத்தை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ தயவு செஞ்சு அது மாதிரிலாம் எதுவும் பார்க்க வேண்டாம். எல்லோரும் சினிமா தியேட்டரில் போய் பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிட்டு நான் சொன்ன கருத்துக்கள் உண்மை அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னுடைய ரிவ்யூ கரெக்டாக இல்லையான்றதை நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். இது உங்கள் ஏகே என்டர்டெயின்மெண்ட் சேனல். இதில் பார்த்தீங்கன்னா ஏகே சாரோட சாங்ஸ், மூவிஸ், ரிவ்யூஸ், கேம்ஸ், பொலிட்டிக்கல், காமெடி, என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே வரும். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துருக்கிற பில் பட்டன் கொடுத்து ஆள் கொடுத்துவாங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் நாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.